நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. பொதுவாகவே நான் ஒரு இடத்துல கொடுக்கிற செய்தியை நான் இன்னொரு இடத்துல கொடுப்பதில்லை. ஆனால் இந்த செய்தியை நான் எல்லா இடத்திலும் கூட கொடுப்பதற்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆகையினால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இந்த இடத்துல பலவான் என்று சொல்லப்படுகிறது, இது சாத்தானை குறிக்கிறது, இது பிசாசை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அவன் தேவனை விட பலவான் இல்லை, ஆனால் மனிதனை விட பலவான். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனை விட பலவான் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? லதாமாக்கு புரியுதா? அவன் பலவான் தான், ஆனால் தேவனை விட பலவான் அல்ல, ஒரு மனிதனை விட பலவான். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனை விட அவன் பலவான் அல்ல. உங்களுக்கு புரியுதா? ஆமென், அல்லேலூயா. ஆகையினால் தான் வேதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவன் மனிதன் என்கிற அதிலிருந்து ஒரு படி மேலே உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த பலவான் என்பவன் சத்துருவாயிருக்கிறான், பிசாசாயிருக்கிறான். இவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். பலவானை முந்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். ஒரு மனிதனால் பிசாசை கட்ட முடியுமா? மனிதனால் கட்ட முடியாது, ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையால் கட்ட முடியும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்தெடுத்து, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், யூ ஆர் அண்ட் ஆல் சூசன் பீப்புள். நீங்கள் எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி என்று சொன்னால், யூ ஆர் செலக்டட் பர்சன். பிரைஸ் தி லார்ட். அநேக சீஷர்கள் இருந்தார்கள், 70 சீஷர்கள் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, 12 பேரை அவர் தெரிந்தெடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 பேரை அவர் செலக்ட் பண்ணி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம், அதில் கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார், அதில் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். இப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த பலவானை கட்டக்கூடிய பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் அங்கே பார்க்கலாம். மத்தேயு 10 தானே, 10. அங்கே பார்க்கும்போது அங்கே அவர்களை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்னெல்லாம் அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க. அசுத்த ஆவிகளை துரத்தவும், அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். He gives power. He gives authority. அல்லேலூயா. அதிகாரம் கொடுக்கிறார். தனக்கு இருந்த அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆகையினால்தான் அம்மா கவனிங்க, நீங்கள்
ஆண்டவர் சொல்லும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறார், பிதாவினிடமிருந்து பெற்ற அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் போனார்கள். தாங்கள் போன இடங்களில் எல்லாம் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சீஷர்களும் அப்படி செய்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:13. எத்தனாவது வசனம்? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இது? மனிதர்கள். எந்த மனிதர்கள்? கர்த்தருடைய பிள்ளை என்கிற மனிதர்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கெனசரேத் மற்றும் பக்கத்து நாடுகள், அங்கே இங்கே எல்லா நாடுகளையும் தக்க போலில் இருந்தெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜனங்களை கொண்டு வந்தார்கள். அவர் அநேக வியாதிகளை சுகமாக்கி அநேக அசுத்தாவி உள்ளவர்களை, பிசாசுகளை துரத்தினார் என்று எழுதியிருக்கிறது. இதை முதலாவது இயேசு செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை முதலாவது செய்தார். இந்த அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்தார். இப்போ சீஷர்கள் போய் அதையே செய்தார்கள். அல்லேலூயா. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி என்ன செய்தார்கள்? அவர் அப்படியே போய் அசுத்தாவிகளை துரத்தினார்கள். அல்லேலூயா. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது இல்லையா? ஆமென். 70 பேர் போய் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. இந்த பிசாசுகளை துரத்தின 70 பேர் யார்? தேவதூதர்களா? கொஞ்சம் என்னோட பேசணும். தேவதூதர்களா? யார் அவர்கள்? யாரு? மனிதர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள். எப்படிமா சொல்லணும்? நீங்கள நானே யாரு? ஆமென், அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் அல்ல, பெரிய வரம் பெற்றவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சூசன் பீப்புள், செலக்டட் பீப்புள். அவங்களை யார் செலக்ட் பண்ணது? சொல்லுங்க. இப்போ உங்களை செலக்ட் பண்ணது யாரு? அல்லேலூயா. இந்த கூடுவாஞ்சேரில் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணது யாரு? வசந்தி சிஸ்டர், உங்களை செலக்ட் பண்ணது யாரு? எந்த நகரில் இருக்கிறீங்க நீங்க? இல்லை, நீங்கள் வாழ்கிற நகர் எது? நகர் பத்மாவதி நகரா? என்ன நகர் அது? கணபதி நகரா? கணபதி நகரில் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆதியம்மா எந்த நகர்? அந்த ஆண்டவர் அந்த நகர்லேருந்து ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், செலக்ட் பண்ணியிருக்கிறார். இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். 5000 பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. 7000 4000 பேர் சாப்பிட்டாங்க. திரளான ஜனங்கள் சுகமானாங்க. அவங்கெல்லாம் சீஷர் ஆகலை. எல்லாரும் சீஷர் ஆகியிருந்தா ஏசாமி சிலுவையில் அறியப்படும் போது ஒருத்தம் கூட பக்கத்தில் இல்லைன்னு சொல்லுது. 500 பேராவது இருந்திருந்தா போதும் இல்லைவா? 500 பேர் குரல் கொடுத்துருந்தான்னா, நான் என் கணக்கின்படி அந்த 5000 இந்த 4000 தின்னவனுங்க மட்டுமே. அப்புறம் கொஞ்சம் அவருடைய கைனால் அற்புத அடையாளங்களை பெற்ற ஒரு 100 பேர் சேர்த்துக்குங்க. ஒரு 7000 பேர் வந்து அவன்லாம் இயேசுவை சிலுவையில் அறிய வேணும், இயேசுவை சிலுவையில் அறிய வேணும் அவன் குரல் கொடுக்கும்போது இவெல்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி குரல் கொடுத்துருந்தான்னா அன்றைக்கி என்ன எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எவனாவது வந்தானா? ஒருத்தனும் வரல.
நிச்சயமா அன்னைக்கு இருந்த ஜனத்தொகையில் இவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க ஐயா, அன்னைக்கு பெரிய பெரிய ஜனத்தொகைலாம் கிடையாதுங்க. இந்திய நாடு சுதந்திரம் பெறும்போது எத்தனை கோடின்னு யாருக்காவது தெரியுமா? ஜனத்தொகை எனக்கு 43 கோடியோ என்ன சம்திங் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் 143 ஆயிடுச்சு. 100 வருஷம் கூட ஆகலை, ஆனால் இவ்வளோ ஆயிடுச்சு. அன்றைக்கி இருந்த ஜனத்தொகையில் இந்த 7000 பேர் அங்கே வந்து ஏசாமிக்காக நின்று இருந்தான்னா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே பிலாத்தினுடைய அரண்மனையில் ஒரு கூட்டம் தான் இருக்குது, அது சின்ன கூட்டம், அது யூத கூட்டம். ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றதெல்லாம் புறஜாதியார் கூட்டம். அல்லேலூயா. அந்த கூட்டம் வரல. அதில் ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். யூ ஆர் செலக்டட் பீப்புள் பை காட். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னும் முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். சிலருக்கு அப்பாயின்மெண்ட் போஸ்ட் கார்டில் வரும், சிலருக்கு அப்பாயின்மெண்ட்டு கலெக்டர்கிட்ட வாங்குவாங்க, சிலர் அப்பாயின்மெண்ட்டு டைரக்டர்கிட்ட வாங்குவாங்க, சிலர் அப்பாயின்மெண்ட்டு யார்கிட்ட வாங்குவாங்க? சீஃப் மினிஸ்டர்கிட்டே வாங்குவாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கினது தான் பெருசாக நினைப்பாங்க. நம்ம யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு? யார் நம்மளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். அந்த சர்வ வல்லமையை நமக்கு கொடுப்பதற்கு செலக்ட் பண்ணினார். Why God chosen you? To give almighty power. Hallelujah. Hallelujah. Why God chosen you? Amen. அவர் தம்முடைய சர்வ வல்லமையை நமக்கு கொடுப்பதற்கு நம்மை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தமது சர்வ வல்லமையை கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி சொன்னவர் அப்படி அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் போய் அதை அப்படியே செய்து விட்டு வந்தார்கள். பேதுரு அதை அப்படியே செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆமென். நீங்கள் இப்போது ஆமென் ஸ்தோத்திரம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பேதுருவின் மூலமாக கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிலிப்பின் மூலமாக கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார். நேற்று காத்திருப்பு கூட்டத்தில் பார்த்தோம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அநேகர் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. இது கர்த்தர் பிலிப்பின் மூலமாக கர்த்தர் செய்தார். பிலிப்பு யாரு? உங்களை போல என்னை போன்ற மனிதனாகிய கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. பவுல் மூலமாக கர்த்தர் அதை செய்கிறார். அப்போஸ்தலர் 16:16 வாசிக்கும் போது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டு இந்த குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால். அந்த 16லேருந்தே நீங்கள் வாசிக்கினா தெரியும். அங்கே திடீர்னு பவுல் சொல்கிறாரு, பொல்லாத ஆவியே இவளை விட்டு போ. போயிருச்சா இல்லைங்களா? அங்கே அல்லேலூயா. இப்போ இந்த பிசாசுகளையும் பேய்களையும் கட்டினவங்கெல்லாம் தேவ தூதர்களா மனிதர்களா? மனிதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் யாரு? 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 அவர்கள் மனிதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லா ஆவிகளையும் கட்ட முடியும்னு சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கட்ட முடியுமா முடியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா.
இதுதான் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளில் மிகப்பெரிய ஒன்று. ஆமென், அல்லேலூயா. அநேக பிசாசுகளை துரத்தினார். நான் இப்போது கேட்கிறேன், ஏன் இந்த பிசாசுகளை நாம் கட்ட வேண்டும்? ஏன் பிசாசுகளை கட்ட வேண்டும்? தேவன் சொன்னார், எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவர் he give authority, he given authority to all God's people. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் தனது வல்லமையை கொடுக்கிறார், பவரை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பலவான முந்தி கட்டிடு. நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா எதை கட்டு? பலவான முந்தி கட்டு. நீ பலவான முந்தி கட்டுற அளவுக்கு வல்லமை பெறணும்னா நீ ஒரு சீஷனா மாறு. எல்லாருக்கும் இல்லை இந்த அதிகாரம். சும்மா வந்துட்டு சாப்பிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இல்லை, 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்டவனுக்கெல்லாம் இந்த அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய வல்லமையினா, கர்த்தருடைய சரீரத்தை பெற்ற வல்லமையினால சுகம் பெற்ற பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு இந்த அதிகாரம் கிடையாது. தொட்டு சுகமாகப்பட்ட குஷ்டரோகிக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு இந்த அதிகாரம்? chosen people, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளாக இருந்தால் நீ சீஷனாய் மாறி விடுவாய், நீ ஒரு சீஷியாய் மாறி விடுவாய். உனக்குள்ள அந்த அந்த ஆவி உடனே உள்ள வந்துடும். என்ன ஆவி? சீஷன் என்கிற ஆவி, சீஷி என்கிற ஆவி உடனே வந்துடும். இதுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது, அல்லேலூயா, சில ஆசிரமங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரமங்களுக்கு போன உடனே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. உடனே ஒரு ட்ரெஸ். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒரு கலர் ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க. சிலர் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு, சிலர் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு. அப்படி ஒரு ஆசிரமத்துக்கு போனோடனே அந்த கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த ஆசிரமத்தில் சேர்ந்துட்டாங்க. இந்த ஆசிரமத்துக்கு இவங்க இனிமேல் சீஷ பிள்ளைகள். அல்லேலூயா. அவ்வளவுதான். சில நேரத்துங்களில் சில ஆசிரமங்களில் சில மாற்றங்கள் நடக்கும். மொட்டை அடிச்சிருவாங்க. போனோடனே என்ன செஞ்சுருவாங்க? மொட்டை அடிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இதுக்கு சீஷர்கள். they belongs to this ashram. இனிமேல் அவர்கள் இந்த ஆசிரமத்துக்கு சொந்தமானவர்கள். இவர் தாய் தகப்பனுக்கோ மற்ற அப்பா அம்மாவுக்கோ மற்ற உலகத்துக்கோ ஊருக்கோ சொந்தமானவர்கள் அல்ல. அப்படி தான் கோயம்புத்தூரில் அந்த ஒரு ஆசிரமத்தில் போயிட்டு 2 பெண்கள் போயிட்டு அந்த அம்மா அப்பாவும் போராடி கிடக்கிறாங்க. எவ்வளோ நாளாக போராடுறாங்க, மீட்டாங்களா என்னன்னு தெரியல. வெல் எஜுகேட்டட் கேர்ள்ஸ், சாதாரணமான ஆள் இல்லை, நல்ல படித்த பிள்ளைகள், இன்ஜினியரிங் அப்படியெல்லாம் படித்த பிள்ளைகள் அங்கே போய் வாலண்டியராக போனாங்க. அது வேறு விஷயம், அது நமக்கு வேணாம். ஸோ யாருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் சீஷர்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கெல்லாம் நான்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், இன்னும் பிசாசு என் கூட போராடிட்டு தானே இருக்கிறான். எஸ், நீ இன்னும் சீஷனாக மாறல, சீஷியாக மாறல, நீ இன்னும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கல. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கட்டவும், பிடுங்கவும், இடிக்கவும், நாட்டவும். யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று பாராதே, இதோ பார், நான் உன்னை கட்டவும், பிடுங்கவும், இடிக்கவும், நாட்டவும் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இது போல தான் நமக்கு தெரிந்தெடுத்தேன்னு சொன்ன உடனே நாம் என்ன செய்யணும்? உடனே நாம் செயல்பட ஆரம்பிக்கணும். எரேமியா என்ன செய்கிறான்? உடனே செயல்பட ஆரம்பிக்கிறான். உடனே கர்த்தருடைய வாயில வார்த்தையை கொடுக்கிறார். உடனே அவன் போகிறான். 20 வருஷம் தொய்ந்து போகாம, அல்லேலூயா, ஒருத்தன் கூட மனம் திரும்பல. 20 வருஷத்தில் என்ன செய்யல? 20 வருஷம் பிரசங்கம் பண்ணி என்ன செய்யலைங்க?
ஒரு ஆள் கூட மனம் திரும்பலை. ஆனாலும் அவன் அவன் பின்னுக்கு திரும்பலை. பிரைஸ் தி லார்ட். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், பெர்க்மன்ஸ் பாடினது போல எரேமியா என்ன செய்கிறான்? 20 வருஷம் ஊழியத்தில் எந்த பயனும் இல்லை, ஒரே பிரசங்கம். நினிவே ஃபுல்லாக மாறிடுச்சு. அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி தான் புறஜாதி ஜனங்களை கூட மாற்றிடலாம். இந்த கிறிஸ்தவனை மாற்றுறது இருக்குதுங்களே. நான் அடிக்கடி யோசிப்பேன், என்ன ரொம்ப டஃப்பான ஜாப்பை கொடுத்துட்டீங்க, ரொம்ப டஃப்பான ஜாப். ஆமாம், எப்படி தெரியுமா? முதல்ல இயேசு ஏற்றுக்கோ, போதும் தானே. பின்னங்க எல்லா கடவுளையும் விட்ட, இப்போ இயேசு ஏற்றுக்கிட்ட, முடிஞ்சிச்சுல்ல. மனசளவில் இயேசு ஏற்றுக்கிட்ட, அதுக்கப்புறம் எதுக்குங்க ஞானஸ்நானன்ற ஒரு கண்டிஷனு? இப்போ ஒரு ஆளை இயேசு ஏற்றுக்க வைக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் அவனை ஞானஸ்நானத்துக்கு எடுத்து வைக்கணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த ஞானஸ்நானம் எடுத்த ஆள் இருக்குது பாருங்க. சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டான், உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டான், இனி கத்திரிக்காக வாழ்வான், எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டான், இனி இவன் கிறிஸ்துவன். அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. நான் உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வச்சு, அதுக்கு உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி அந்த சத்தியத்தை சொல்லி நீங்கள்லாம் என்னை திட்டி, என்ன சுகன்யா, என்ன தன்ஷிகா, அந்த சத்தியம்லாம் தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்படி அந்த வளர்ச்சிக்கு வரலன்னா எனக்கு ஒரு வருத்தம் உண்டாகி, என்னடா அது நம்ம சபையில் இருக்கிற ஜனங்க இன்னும் அந்த வளர்ச்சிக்கே வராமல் இருக்கிறாங்களே, நான் செய்கிற ஊழியம் சரியில்லை போலக்குது. என்னது, எனக்கு வருத்தமே தான். நான் செய்கிற ஊழியம் சரியாக இருந்தால் ஏன் ஆண்டவரே ஜனங்கள்லாம் பரிசுத்த அபிஷேகம் பெற போகிறாங்க? அப்புறம் பரிசுத்த அபிஷேகம் பெற வச்சு, சரி தான் பரிசுத்த அபிஷேகம் தான் பெற்றுட்டானே, சரி விட்டுற வேண்டியது தானே. அந்த 4-5 கூட்டங்களையும் சொல்லி இதெல்லாம் நான் ஏற்பாடு படுத்தினதா? இல்லை, முற்பிதாக்கள் சபைகள் அதை வச்சுருந்தாங்க. தேவனால் உண்டானது, நியமங்கள்லாம் கர்த்தரால் உண்டானது. காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று, இது இன்னைக்கு உண்டானது இல்லை, அது காலகாலங்களாக இருக்குது. சபை உண்டான நாள்லேருந்து இருக்குது. அல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடி இது பரிசுத்த பவுலே தொடங்கிட்டு போயிட்டாரு. உபவாச ஜபம் ஆற்றங்கரையில் ஓரில் போய் வழக்கமாக ஜபிக்கிற நாட்கள்லாம் யாருக்கு இருந்தது? பவுலுக்கு இருந்தது. உபவாச ஜபம், ஆல்நைட் ப்ரேயரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இத்தனைக்கும் உன்னை வர வைக்கணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆமாம். அப்புறம் நீங்கள் பரிசுத்தமாகணும். இல்லைன்னா கடைசியில் என்ன கணக்கு கேட்பார், இத்தனை ஆடு உங்கள்கிட்ட கொடுத்தனே, எல்லாம் சரி பண்ணியா, கரெக்டாக பண்ணியா, கரெக்டாக சொன்னியா? அப்புறம் அவருக்கும் போய் கணக்கு கொடுக்கணும். தான் விட்டான்ல, விற்கிறக்காரனே விட்டுட்டான், சாமி போதுன்னு வந்துட்டான், அதோட முடிஞ்சிச்சா கிறிஸ்துவம்? சொல்லுங்கம்மா. எத்தனை படிப்படியாப்பா. அதுக்கப்புறம் சாட்சி ஜீவியம், அதுக்கப்புறம் முன்மாதிரி, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் ஆத்தும ஆதாயம். ஆமாம், நான் ரசிக்கப்பட்டதே பெரிய விஷயம். இப்போ இன்னும் 4 ஆத்துமாவை கூட்டிக்கணும், போய் சொல்லணும், அதை வேறு உங்களை சொல்ல வைக்கணும். நீங்கள் போய் சொல்லுங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஆத்துமா கூட்டுவாங்கன்னு உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும். இத்தனை விஷயங்களும் பாருங்கள். இத்தனையும் நாங்கள் உங்கள் மேலே, நீங்கள் எங்கே என்னை பார்த்து நல்லவன் சொல்ல போகிறீங்க? என்ன சிஸ்டர் லோடு ஏற்றிக்கினே இருக்கிறேன்னு பாரம் என்ன ஆகிட்டுக்குதுங்க?
ஒரு வெயிட்டை வச்சு இன்னும் வெயிட் ஏறினே போகுது. நீங்கள் என்ன நல்லவன் நான் சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. என்ன இந்த பாஸ்டர், நான் இன்னும் ஓல்டு ஸ்டைல்லே இருக்கிறேன். நான் பழைய காலத்தில் இருக்கிற அந்த கர்த்தருடைய வேத வசனத்தின் அடிப்படையிலேயே வாழணும்னு என்னுடைய ஆசை. அதையே நிலைநாட்டணும் என்னுடைய ஆசை. இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் எல்லாம், இன்றைக்கி இருக்கிற பேட்டர்னுக்கெல்லாம் ஒத்து போகிறதுக்கு மனசு வரல. இன்றைக்கி சிலருக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலாவது கொஞ்சம் அந்த மாதிரி ஒத்து போகிற இறுதி இருந்தாலாவது கொஞ்சம் இன்னும் ஒரு 10-20 ஆத்மா உள்ளே வரும். இங்கே இருக்கிறதே இதெல்லாம் பிச்சுக்கின்னு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. இது கடினமான உபதேசம், இதில் யார் நிலை நிற்பாங்கன்னு சொன்னது போல் இதெல்லாம் இங்கே இப்படி ஒரு இது. இப்போ வெளியில் பார்க்குறவனுக்கு என்ன தெரியுது? என் ஊழியம் எனக்கே தெரியுது. ஆண்டவர் எப்படி கணக்கு போடுறது இல்லை. எனக்கு என் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல் இல்லை, ஏன்னா ஆட்கள் வரலையே. ஏன்னா ஆள் நிறைய. எனக்கு என்னோடய பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன். எவ்வளோ பேர் வெளியிலேருந்து வந்தாங்களோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. வரப்போகிறாங்களா அது கத்த தரட்டும். அட்லீஸ்ட் வந்தவங்க இந்த சபையில் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வராதது மட்டும் 12-13 இருக்குது. அதான் 2வது ஸ்டெப்புக்கு வராததே, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காததே, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வராததே இன்னும் 4-5 இருக்குது. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இதையே இன்னும் கருத்தேற்ற முடியல. இன்னும் வெளியிலேருந்து கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏதோ உள்ளே வந்துட்டாங்க, 2வது ஸ்டெப்பு ஞானஸ்நானம், அதுக்கே இன்னும் இல்லை. அதுக்கே ரெடியாகாத கூட்டம் இருக்குது. சரி, கொஞ்சம் பரிசுத்த கொஞ்சம் ஞானஸ்நானம் எடுத்துருக்குது, இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. அப்புறம் தான் இவங்களை பரலோக ராஜ்யத்துக்கே தகுதிப்படுத்த முடியும். ஏன்னா ஏசாமி சொல்லிட்டாரு, முதல் 3 பரலோக ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முதல்ல 3 என்னதுங்க அடிப்படை. 1 மனம் திரும்புதல், 2வது 3வது இன்னும் 2வதுக்கே வராத ஆள் இருக்குது, 3வதுக்கு வராத ஆள் இருக்குது. இதுக்கு நான் அழுதுட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. கர்த்தருக்கு சித்தமானால் 14ஆம் தேதி 14th ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நீங்கள் ஏற்கனவே ஒப்பு கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுங்க, அதுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரியா? சரி, போகட்டும். இப்போ ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை பிசாசை கட்டணும். யார் கட்டுறது? யார்? ஏன் கட்டணும்? பிசாசை ஏன் கட்டணும்? அப்போ பிசாசை பற்றி உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவனை ஏன் கட்டணும் அப்படின்னு சொன்னால், அவன் முதலாவது அவன் தந்திரம் உள்ளவன். என்ன பண்ணுவன்? யார் அவன்? தந்திரசாலி. எப்படி தந்திரம் உள்ளவன்? அழகாக அவங்ககிட்ட யாவாள்கிட்ட பேசின மாதிரி சூப்பராக பேசி 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 கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து வச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப அழகாக பேசுவான், ரொம்ப சூப்பராக பேசுவான். அது எப்படி பேசுவான்னா, உனக்கு எது விருப்பமோ அதை பற்றியே பேசுவான். ஆமாம், உனக்கு விருப்பமானதையே பேசுவான். அநேக தங்களுக்கு விருப்பமான ஊழியர்களை என்ன செய்தாங்க? தெரிந்து கொண்டார்கள். வசனம் இருக்குது இல்லைங்களா ஒரு இடத்துல? நவமான காரியங்களை பேசுகிற ஊழியர்களே தங்களுக்கு என்ன செய்தாங்க? அவங்களுக்கு விருப்பமான ஊழியக்காரர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆண்டவருக்கு விருப்பமான ஊழியக்காரர் இல்லை. இப்படி பேசி 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 நைஸாக உனக்கு அவன் பிரிச்சாதான் நைஸாக கொண்டு வந்து தந்திரமாக பேசி அப்படியே உன்னை ஆண்டவர்கிட்ட பிரிச்சிருவான். இப்போ என்ன பண்ணுறது? கட்டணும். நீ புத்திசாலியாக இருந்தால் நீ கட்டுவ. திருக்குறளில் ஒரு திருக்குறள் இருக்கு. அது என்ன திருக்குறள் தெரியுமா? அந்த திருக்குறள் பாருங்க,
வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அந்த வினை வலிங்கிறது என்ன தெரியுமா? நான் செய்ய போகிற காரியத்தினுடைய வலிமை. தன் வலி என்னன்னா தன்னுடைய வலிமை. மாற்றான் வலினா எதிரியின் வலிமை. துணை வலி அப்படின்னா எதிரிக்கு அவன் உதவி செய்கிறானோ அவனுடைய வலிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிக்கு யார் உதவி செய்கிறானோ அவன் வலிமை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய என்ன தெரியுமா? எதிரியின் வலிமை. எதை தெரிஞ்சு வச்சிருக்கணும்? இல்லையானா அவனை கட்ட முடியாது. அப்போ எதிரின் வலிமைகளில் முதல் வலிமை என்ன? தந்திரம் உள்ளவன். ரெண்டாவது வஞ்சிக்கிறவன், ஏமாத்துறவன். தந்திரமா அப்படி ஒன்று ஏமாத்துறவன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? ரஜினி அம்மாக்கிட்ட தான் நேற்று காலையில் சொன்னேன், அம்மா ஜாக்கிரதையாக இருங்கம்மா. எதுக்கு? ஆமாம், ஏமாத்தினவன் மறுபடியும் வீட்டுக்கு வரான்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், மறுபடியும் ஏமாத்துக்கு தான் வருவான். உண்மையில் என்ன பண்ணுவான்? உண்மையில் என்ன பண்ணுவான்? அவனுடைய அந்த பேச்சில் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏமாத்தணும் அப்படி இல்லை, ஆச்சா போச்சா ஊன்னு சொல்லிட்டு பெரிய ஏதோ பண்ணி ஏமாற்றி எப்படியாவது சிக்க வச்சிருவான். நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு வஞ்சிக்கிறவன் உனக்கு ஆசை காமிச்சு மோசம் பண்ணுவான். ஆமாம், அந்த பாஸ்டர் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், இந்த பாஸ்டர் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், இங்கே அற்புதம் நடக்கிற மாதிரி இருக்கும், அங்கே அதிசயம் நடக்கிற மாதிரி இருக்கும், அகசன் ஜபம் வரணும் சொல்கிற மாதிரி. அந்த ஊழியம் நம்ம ஊழியத்தோட ரொம்ப சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் எங்கேயோ நீ போய் சிக்க போற. வஞ்சிப்பான், வஞ்சிக்கிறவன், அவன் கலைகளை விதைக்கிறவன். என்ன விதைக்கிறவன்? நான் இங்கே கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி போராடி கத்திட்ட வார்த்தையை கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், நீ பரிசுத்தமாகணும், கத்தருக்குள்ளே வளரணும்னு. அவன் வேறு விதமான கலைகளை விதைச்சிக்கிட்டு இருப்பான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? முதல்ல அவன் எங்கே சொல்லுவான்? இவர் பொருளாசை வேணான்றாரு, இவர் மட்டும் கார் வச்சு இல்லையா, இவர் பையன் மட்டும் வேலைக்கு போகலையா, யார் அது சவுண்டு? வேலைக்கு போகிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது? வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? வசனத்தின்படி சாப்பிடக்கூடாது, நல்லா உழைக்கணும். நேற்றுக்கு திடீர்னு ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப்பு கேட்டாங்க, போய் 2.5 மணி நேரம் வெயிலில் நின்னேன். என் மனைவி கிட்ட சொன்னேன் வந்து, சரி வேலை நான் இல்லை பிரதர் என்னால் வர முடியல, ஒரு ஜேசிபி எங்கள் கிரவுண்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுது, கொஞ்சம் சும்மா போய் பாருங்கள். போய் பார்த்து நம்ம பார்த்துட்டு வர முடியுமா? நம்ம பழக்கம் அப்படி கிடையாது. நின்னால் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பணும். ஒரு 1300 ரூபாய் எனக்கு அனுப்பணும். என்ன வேணாம் பிரதர்? நான் இல்லை சும்மா வச்சுங்க பிரதர். நாங்கள்லாம் இப்படி தான் சம்பாதிக்கிறோம், இப்படி தான் முன்னேறுறோம். இது பிசாசு உனக்கு என்ன பண்ணுவான்னா தப்பாக சொல்லி கொடுப்பான். அவன் கலைகளை விதைப்பான். நான் எதையும் விரும்பி என்ன பண்ணுறது இல்லை. கர்த்தர் கொடுக்குற அந்த நேரங்களில் அது நேற்று எனக்கு ஒரு பெரிய செலவுக்கு யூஸ் ஆச்சு. ஒரு ஊழியக்காரன் உன்னுடைய பரிசுத்தத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக பிரசங்கம் பண்ணால் உனக்குள்ள வேற ஒரு எண்ணம் அதுக்கு ஆப்போசிட்டாக வருதுன்னா அது யார் விதைக்கிற விதை? பிசாசு கலையை விதைக்கிறான். நீ உடனே அந்த கலையை பிடுங்க தெரிலன்னா உன்னை அழிச்சிரும். இப்போ கலைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை அழிச்சிடும். அதுக்கு அடுத்தது அவன் பொய்யன். ஏன் அவனை கட்டணும்னு சொல்கிறேன்? அவன் பொய்யன். பொய்யனுடைய விஷயம் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கு எக்ஸாம்பிள், ஆனால் டைம் இல்லை. பொய்யன் அவன் நிறைய பொய் தான் பேசுவான். அவங்ககிட்ட பொய்யே சொல்லுவான்.
இல்லாததெல்லாம் மனசில் பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க பிசாசு. பொய்யனோ ஆமாம், அவன் யாரு? பொல்லாங்கன். இந்த உலகம் எங்கே இருக்கு? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. அவனால் உனக்கு என்ன நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிற? பொல்லாங்கன் என்னைக்காவது நல்லதை செய்வானா? இப்போ இவனெல்லாம் நீ கட்டணும். இந்த ஆவிகள் எல்லாம் உனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. கிரியை செய்யாமல் இருக்கும் என்பதுக்கு கேரண்டி இல்லை. உங்களுக்குள்ள இல்லை, எனக்குள்ளும் கிரியை செய்யும். நான் விழிப்பாக இருந்து என்ன செய்யணும் இதை? அதனால தான் ஒரு விசுவாசி காலையில் எழுந்திரிச்சா 3 காரியத்துக்காக ஜெபிக்கணும். 1 தெளிந்த புத்தி, ஞானம், விழிப்பின் ஆவி. இது 3 உனக்குள்ள இருந்தால் போதும். நீ கட்ட வேண்டியவைகளை கட்டுவ, கட்டவிழ்க்க வேண்டியவைகளை கட்டவிழ்ப்ப. நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அவன் யாரு? வேடன், வேட்டைக்காரன். என்ன செய்வான்? அழகா சூப்பராக வலை விரிச்சிட்டு போயிடுவான். வலை விரிக்கும் போது சும்மா விரிப்பானா? அதுக்குள்ளே என்ன போட்டுருவான்? சில தானியங்களை போட்டிருப்பான். ஆமாம், வெறும் எலி பொறி டப்பா வச்சு பாருங்க, எலி மாட்டுமா? எலி மாட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று உள்ள வைக்கணும் இல்லை? அவனும் அப்படிதான். ஏதாவது உனக்கு ஒன்று உள்ள கொண்டு வந்து உனக்கு பிரியமானதை காமிச்சு, எங்கேயோ இருக்கும்போதே வாசனை பிடிக்கிற மாதிரி காமிக்கணும். அதுக்கு தான் உள்ள கருவாடு வைக்கிறது. அது சாப்பிடுறது. இதான் வேடன். ஏன்? உன்னை அழிக்கணும். அதுக்கு அடுத்தவன் ஓநாய். யார் அவன்? ஓநாய். தனியாக மாட்டின அவுட்டுன்னு. அதுக்கு தான் ஐக்கியம் முக்கியம். நாங்கள் ஏன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் உங்களை? ஏன் ஐக்கியம்? ஏன் உங்களை தனியாக விரும்புறதில்லை? ஏன் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம்? நீ தனி போக ஆரம்பித்த முடிஞ்சு போச்சு கதை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஆடு திடீர்னு சொல்லிச்சான், சே செம போர் அடிக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மேய் பண்ணி எங்கே கூப்பிட்டு போகிறாரோ அங்கே தான் போய் மேயணும், இவர் எங்கே தண்ணி காமிக்கிறாரோ அங்கே தான் தண்ணி குடிக்கணும், ராத்திரி ஆனால் கொண்டு போய் அடைச்சிடுறாரு, நமக்கு ஒரு விடுதலையே இல்லையே, ஃப்ரீயே இல்லையே, எப்பவுமே இவர் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் வாழ்க்கையா? நோ. இன்னைக்கு எப்படியாவது என்ன பண்ணிடணும்? எஸ்கேப் ஆயிடணும். சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே நான். இப்போ இன்றைக்கி எப்படியாவது என்ன செய்யணும்? எஸ்கேப் ஆகிடணும். எல்லா ஆடும் போகும்போது இது என்ன பண்ணுச்சுங்க? நைஸாக என்ன பண்ணுது? அப்படியே ஸ்லோவாக நொண்டி நடக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி என்ன ஆயிடுச்சு? தனியாகிடுச்சு. மேய்ப்பன் போயிட்டார், ஆடு போயிடுச்சு, ஒரே ஜாலி இதுக்கு. இன்னைக்கு தான்ப்பா நமக்கு விடுதலை, இன்னைக்கு தான் நமக்கு விடுதலை, ஜாலி. நம்ம இந்த காட்டில் எங்கே வேணாலும் சுற்றி திரியலாம், எங்கே வேணாலும் சுற்றி திரியலாம், ஜாலியாக இருக்குது. அப்போ தான் திடீர்னு ஒரு நரி வருது, ஒரு நரி கூட்டம் வருது. ஐயோ, யார் நம்மளை காப்பாற்ற போகிறது? நரிக்கிட்ட மாட்டுது, எப்படியோ காலை பிடிச்சிருச்சு நரி, எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு போராடி என்னென்னவோ பண்ணி அந்த இடத்த விட்டு ஓடியாந்துருச்சு. ஓடி வருது. தாகம், தண்ணி தாகம், ஓடி அலைஞ்சு தண்ணி தாகம், எங்கே போய் ஒளியுறதுன்னு தெரியல, தண்ணி தாகம். அங்கே வந்தா தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கலான்னு அங்கே பார்த்தா அதில் இருந்த ஒரு முதல் எட்டி பார்க்குது. ஐயோ, எப்படி தான் தப்பிக்க போகிறோமோன்னு தெரில. அங்கேருந்து ஓடி வந்து எல்லாம் இது பண்ணுது. அங்கே பார்த்தா ஒரு மலைப்பாம்பு வாயை திறந்துன்னு. இப்போ தான் யோசிக்குது, ஐயோ
எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம. தனியாக மாட்டினா இதுதான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ யோசிக்குது, ஐயோ என் மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாச்சே, அவர் என்னை இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாரே, எப்படியாவது அவர் கூட போயிடக்கூடாதா, அவர் வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிற நேரத்தில் மேய்ப்பன் சும்மா இருப்பானா? அவன் பாவம் ஒரு ஆடு காணன்னு ஒன்று மறுபடியும் பா பா பான்னு சொல்லிட்டு கத்திக்கினே வரான். இது ரொம்ப குரல் கொடுக்குது. இப்போ தான் ரொம்ப குரல். சிலர்லாம் அப்படி தான், எல்லாம் பட்டு அடி உத வாங்கின பிறகு தான் பாஸ்டர் பாஸ்டர் சோத்திரம் தோத்திரம். ஆமாம், தெய்வத்தை ரொம்ப தேடுவாங்க. அது நான் சொல்கிறத விட ஒரு ஆர்சி ஃபாதர் தான் சூப்பராக சொல்லுவார். சூப்பராக சொல்கிறார் அந்த ஆர்சி ஃபாதர். பார்த்து கேட்டிங்களா? ரொம்ப சூப்பராக சொல்லுவார். அவர் நானாவது இப்படி சொல்கிறேன், அவர் சொன்னதை கேட்டிங்கன்னா அவ்வளவுதான். எல்லாம் போன பிற்பாடு தான் வருவான். அவர் சொல்கிறது எல்லாம் போன பிற்பாடு தான் வருவான், எல்லாம் இழந்த பிற்பாடு தான் வருவான். அப்போ தான் அவளுக்கு இயேசுவே தெரியும், அதுக்கு முன்னால் தெரியாது ஆகுன்னு. தட்ஸ் ட்ரூ. அப்போ இந்த மேய்ப்பன் குரல் கொடுக்கு, இவர் போய் அதை தடவி எடுத்து தோல் மேலே போட்டுக்கின்னு அதை தடவி கொடுத்து, அப்போ தான் இந்த ஆட்டினுடைய கண்ணில் இருந்து தண்ணி வடியுது. இதுதான் பிசாசு செய்கிற வேலை. என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை பிரிக்க பார்ப்பான், ஐக்கியத்திலேருந்து பிரிக்க பார்ப்பான். நீ ரொம்ப அறிவாளி மாதிரி நினைப்ப, நீ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டா மாதிரியும், நீ தான் பெரிய உத்தமி மாதிரியும் உத்தமம் மாதிரியும், அப்படியே மற்ற ஒன்றும் இல்லாத மாதிரியும் எல்லாம் உனக்கு எண்ணத்தை உண்டாக்கி நீ அப்படியே ஐக்கியத்தை விட்டு போவ. பிசாசு உன்னை எண்ணத்துக்கு அந்த ஐக்கியத்தை விட்டு திருப்ப இது பண்ணுறான், உன்னை எப்படியாவது மாட்ட வைக்கணும். அதுக்கடுத்தது அவன் யார்? ஒளியின் தூதன். இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னு தெரியுமா? ஊழியக்காரரை தவிர உனக்கு எல்லாமே நல்லவங்களா தெரியும். சத்தியத்தை சொன்னதனால் யார் சத்துரு? ஆமாம், என் மனசாட்சியின்படி என் குடும்ப லாபத்துக்காக, என் தனிப்பட்ட சுய லாபத்துக்காக நான் எந்த ஒரு சட்டத்திட்ட சபையில் நான் இதுவரையிலும் போட்டதில்லைன்னு நான் மனசாட்சியின்படி நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தானா? இல்லை நான் ஆப்போசிட்டாக இருக்கிறேன்னா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னுடைய இல்லை, நான் ஏதாகிலும் ஒன்றை செய்தால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நான் ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்கும். அதற்காக தான் சில காரியங்களை நான் செய்வேன். எப்போதும் நான் யோசித்து கொண்டே இருப்பேன். முந்தின நாள் காலையில், சனிக்கிழமை காலையிலையா, ஆமாம் சனிக்கிழமை காலையில் ஜபத்தில் சொன்னேன், தாவீது அவ்வளோ வேலைகள் மத்தியில் இத்தனை சங்கீதங்களை அவனால் எப்படி எழுத முடிந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் இதே தான் ராத்திரி பகலும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறான்? மனிதர்களையும் மிருகங்களையும் கர்த்தர் எப்படி சாப்பாடு கொடுக்குறாருங்கிறத பற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதையே எழுதுகிறான். 36ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான், 104ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான், 146ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான், 136ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான். எதை பற்றிங்க? கர்த்தர் ஜனங்களை போஷிக்கிறத பற்றி. இத்தனை சங்கீதத்தில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறான்னு சொன்னால் எவ்வளோ அதே தாட்டில் அவன் இருந்திருப்பான். இது ஒரு விஷயம் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது மாதிரி எத்தனை விஷயங்களை எழுதுறான் அப்படின்னா என்ன? அவன் அதுலேயே மூழ்கி கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் கூட அப்படி தான். எப்படியாவது எப்படி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், எப்படி உங்களை அடுத்த இதில் கொண்டு போகலாம், எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வாங்கி கொடுக்கலாம், எப்படி உங்களை ஜெபிக்க வைக்கலாம், எப்படி உங்களை கர்த்தருக்குள்ளவே வைக்கலாம், இது என்னுடைய மனதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? 13, 14 இன்னும் பாருங்கள், தேடிக்கிட்டே இருக்கிறேன். சீப்பாக எங்கன்னா இடம் கிடைக்குமான்னு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே போனாலும் ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கேட்குறாங்க. எத்தனை பேருக்கு அந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதி போகலாங்கிறதுல எத்தனை பேர் இதாக இருக்கிறீங்க? லாஸ்ட் டைம் போன மாதிரி
சொல்லுங்கள். போகலாங்கிறதுல 14ஆம் தேதி லீவு சிஸ்டர், இந்த லீவு சரிங்களா? உங்களை ஒரு வளர்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன அங்கே இருக்கிற கிராமத்துக்கு ஆட்களை இங்கே கொண்டு வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை அவங்க கற்றுக்கிடணும். ஆண்டவர்னா கிறிஸ்தவனா என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்படியெல்லாம் நிறைய எங்களுக்கு தாட்ஸ்கள் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒளியின் தூதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்களை பற்றி அவன் தப்பாகவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை பற்றி நல்லா சொல்லுவான், உன்னை பற்றி நல்லா சொல்லுவான். யாரை பற்றி சொல்லுவான்? உங்களை பற்றி நல்லா சொல்லுவான். ஏன்னா எப்பவுமே பாருங்கள், ஒருத்தர் ஒரு சாவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். செத்து போன மனுஷன் மோசமானவர், அவர் பொல்லாத மனுஷங்க, ரவுடித்தனம் பண்ணார், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரமாட்டார், ஜோம் பண்ண மாட்டார், இப்படியெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. பொய் சொல்லியாவது நல்லா இருக்கிறாரு தான் பிரசங்கம். அவ்வளவும் பொய்யா இருக்கும். இந்த சாவில் பண்ணுற பிரசங்கம், கல்யாணத்தில் சொல்கிறதெல்லாம் நிறைய பொய் பிரசங்கம் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பொய் தான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். அங்கே அவர் அதுக்கெல்லாம் இவங்க பிரசங்கம் பண்ண அந்த வசனத்துக்கெல்லாம் அவர் தகுதியாக இருக்க மாட்டார் மக்களுக்காக. ஆனால் இவர் கொஞ்சம் தைரியமான பாஸ்டர். இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அவங்க தம்பிக்கு பயங்கர கோபமா நேராக போய் எந்திரிச்சு அடிச்சிடலான்னு ஏஞ்சி வரும்போது, ஆனால் இவர் எல்லாரோட அவங்க தம்பி ரொம்ப நல்லவர் நேரம் அப்படியே உட்காந்துட்டாராம். இப்போ யார் என்ன வேணா சொல்லிட்டோம், உன்னை நல்லவனு சொல்லிட்டா போதும். விளங்குதா? இப்போ உங்களுக்கு இப்போ பிசாசுக்கு என்ன வேலை? எல்லாரும் கெட்டவங்க, நீ மட்டும்தான் நல்லவன். இதுதான் சொல்லுவான் பிசாசு. இதான் யாரு? ஒளியின் தூதன். ஏன் எப்படியாவது உன்னை அப்படி பிரிச்சு எல்லாரும் கெட்டவங்களாக்கிட்டு உங்களை மட்டும் நல்லவங்கன்னு சொல்லுவான். இது ஒளியின் தூதன். இவனெல்லாம் கட்டணும். இவனெல்லாம் என்ன? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறான், அவனை அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்று. அவன் யாரு? ஸ்பாய்லர், அழிக்கிறவன், திருடன். உன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் திருடிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனை நீங்கள் கட்டலைன்னா, இவனை நீங்கள் துரத்தலைன்னா அவன் நம்மளை துரத்திடுவான். கர்த்தருடைய பிள்ளையே விழிப்பாயிரு, தேவ ஜனமே விழிப்பாயிரு. உனக்கு கர்த்தர் அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு அதுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்காத. கர்த்தர் உனக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி பிசாசு பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சு, எதிராளியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சு அவனை கட்டு. உன்னை தேவன் நல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த சபை தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இந்த வேதம் தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அழகாக சொல்லுவாங்க பர்வீன் சுல்தானா பைபிளை பற்றி பர்வீன் சுல்தானா சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதுங்க இது? தேன்கூடு. என்னது அது? நமக்கு அந்த அறிவு நமக்கு இல்லையே. அதனால தான் என்ன பண்ணுறது இல்லை. அது தேன் கூட நினச்சா எப்படி சாப்பிட்டுக்கினே இருக்கலாமே. ஆனால் அந்த தேன் கூட நினச்சா அதை படிச்சுக்கினே இருக்கலாமே. அவங்களுக்கு இருக்கிற அந்த டேஸ்ட் பண்ண அனுபவம் கூட நம்மளுக்கு இல்லை. அதனால தான் நமக்கு பைபிளை படி, இதை படின்னு சொல்ல வேண்டாம். பாருங்க, நம்ம இவைகளெல்லாம் கட்டணும். இந்த பிசாசை கட்டணும். தனியாக அதுக்காக ஜெபிக்கணும், விழிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அவனை நம்ம துரத்தலைன்னா நம்ம அவனை நம்மளை அவன் துரத்திடுவான். ஏவாள் மட்டும் பிசாசை துரத்திருந்தா அவன் ஏதேன் துரத்தை விட்டு என்ன செய்ய போக வேண்டியதில்லை, துரத்தப்பட்டிருக்க மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? இவ துரத்தி இருந்தாள்னா, விளங்குதாமா? இவ பிசாசை துரத்தி இருந்தா இவளை ஆண்டவர் துரத்திருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, அன்னைக்கு அவங்க எப்படியோ போனாங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்.
விழிப்பின் ஆவியை தந்திருக்கிறார், தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார், அல்லேலூயா, ஞானத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன செய்யணும்? துரத்தணும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ ஒருத்தன் தான் துரத்தணும் எல்லாரையும். யார்? யூதா துரத்திட்டான். வீட்டில் போய் வாசிங்க. எபூசியரை பென்யமின் கோத்திரத்தார் துரத்தலை, நியாயாதிபதிகள் 1:21. மனாசே கோத்திரத்தார் தனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் உள்ளவர்களை துரத்தலை, நியாயாதிபதிகள் 1:27. இப்ராஹிம் கோத்திரத்தார் கானானியரை துரத்தவில்லை, நியாயாதிபதிகள் 1:29. செபுலோன் கோத்திரத்தார் நாகோலின் குடிகளை துரத்தவில்லை, நியாயாதிபதிகள் 1:30. ஆசேர் கோத்திரத்தார் அந்த தேசத்தில் இருந்தவர்களை துரத்தி விடவில்லை, துரத்த வேண்டியவர்களை துரத்தலை, 1:31 நியாயாதிபதிகள். நப்தலி கோத்திரத்தார் துரத்தி விட வேண்டியவர்களை துரத்தி விடவில்லை, நியாயாதிபதிகள் 1:33. கட்ட வேண்டியவர்களை கட்டாமல் போயிட்டாங்க. இப்போ தேவதூதன் அப்பேர் ஆகிறான். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் வரலும் தேவதூதன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ அவங்கள துரத்தல இல்லை, அவங்க உன்னை துரத்த போகிறாங்க. 3வது வசனத்தை கடைசி பக்கம் சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் உங்களை இப்போ நீ துரத்தலன்னு வச்சுக்க தம்பி, சகோதரா, சகோதரி, உன்ன ஆண்டுடைய கட்டளை என்ன? கவனிங்க சீக்கிரம், டைம் இல்லை எனக்கு. ஆண்டுடைய கட்டளை என்ன? அந்த தேசத்துக்கு போனோன்னு எல்லாரும் துரத்தணும் தானே. ஆனால் இவங்க என்ன செய்யலை? துரத்தல. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உன்ன இதுதாங்க விஷயம். இந்த வெளிப்பாடு, இந்த விழிப்பின் ஆவி, இது இல்லைன்னா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு கேரண்டி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது யாரு? தேவதூதன். 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதன் வந்து அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நானும் துரத்த போகிறதில்லை. ஏன்னா உனக்கு கொடுத்த சான்ஸை நீ என்ன பண்ணிட்ட? மிஸ் பண்ணிட்ட. இனி அவங்க உன்னை நெருக்குவாங்க, அவங்க இனி உன்னை துரத்த போகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து சபையில் வச்சுருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். 1ஆம் வசனம் அப்படி தானமா இருக்கு? மறுபடியும் தப்புன்னு வாசம் 1ஆம் வசனம் மட்டும். நான் உங்களை கொண்டு வந்து விட்டேன், நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணேன், நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், நான் உன்னை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தேன், நான் உன்னை பாவத்திலிருந்து பிரித்து எடுத்தேன், நான் உன்னை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி உனக்கு நான் என்னை வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்து சத்தியத்தை கொடுத்து பிரமாணங்களை கொடுத்து சபையில் கொண்டு வந்து வச்சேன். நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ இன்னும் பிசாசு பக்கம் தாழ்ந்துக்கின்னு அவனுக்கு தயை பாராட்டிக்கின்னு இருந்தா, அப்போ எலியா வருவான். பெனதாத்தை யார் பிடிச்சி வச்சா? யார் இந்த பெனதாத்துக்கு யார் தயவு பாராட்டினது? ஆகாப். என் சகோதரன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? பிடிச்சிட்டான் அந்த வார்த்தை. இப்போ எலியா வரான், ஒரு தீர்க்கதரிசி வரான். என்ன அடிடா? அல்லேலூயா. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஜாக்கிரதையாயிரு. உன்னை கர்த்தர் நீ ஒன்று மனதில் வைத்துக்கொள். தேவன் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து சத்தியத்தை கொடுத்து வேறு பிரித்து நம்மை சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்கள் மேல் என்மேல் பெரிய நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ வேண்டும், நீடிய நாள் வாழ வேண்டும், இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய நோக்கம். ஆனால் அதை நீ அனுபவிக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை நீ கட்ட வேண்டியவைகளை கட்டிதான் ஆக வேண்டும். நீ கட்ட வேண்டியவைகளை கட்ட மறந்தாயானால், அந்த விழிப்புள்ள ஆவி உனக்குள் இல்லாமல் போனால், அந்த பலிபீடங்களை நீ இடிக்காமல் அவர்களோடு சேர்ந்து நீ பலியிடுவாயானால், ஒரு நாள் வரும் அவர்கள் உன்னை நெருக்குவார்கள். ஐயா பிசாசு போராட்டம் ஐயா,
ஏன் பிசாசு போராட்டம் வந்துச்சு? ஏன் எத்தனை பேர் தெரியுங்களா? பிசாசு போராட்டம், பிசாசு போராட்டம், பிசாசு போராட்டம். ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்து ஊழியம் செய்யணும், எங்களுக்கு பிசாசு போராட்டம் இருக்குதுன்னு போயிட்டார். நல்ல மனுஷன்தான். ஏங்க ஐயா வரல? இல்லை ஐயா, கொஞ்சம் பிசாசு போராட்டம் இருக்குது. ஊழியக்காரனுக்கே பிசாசு போராட்டினா அப்புறம் நான் யோசித்தேன், எங்கள் விசுவாசிங்கெல்லாம் பாவம் எங்கே போவாங்க? ஏன் வந்துச்சு? ஏன் நெருக்கம்? நீ கட்ட வேண்டியவைகள் என்ன செய்யலை, துரத்தி விட வேண்டியவைகள் என்ன செய்யலை, கூட சேர்ந்து பலியிட்டா அதான் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லைங்க. உங்களை மட்டும் நினைக்காத. பிசாசு சொல்லுவான், உன்னால் என்ன முடியும், அவர் தான் டாப் ஊழியக்காரு, இவர் தான் பயங்கரமான வரம். இன்னும் யூ ஆர் சூசன் பீப்புள். நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ அந்த அதிகாரத்தை இனிமேல் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வியாதி வல்லமையே போ, சாபத்தின் வல்லமையே போ, வறுமையின் வல்லமையே போ. ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி நல்லா ஜெபிச்சு துரத்த வேண்டியவர்களை துரத்தும் போது உன் குடும்பம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசமாய் மாறும். கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்திரம், 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 சோத்திரம். நல்லா ஒப்புக்கிடுங்க. ஒரே நிமிஷம். ஓ பெலன் தாரும் ஆண்டவர், பெலன் தாரும். சாத்தானை ஜெயித்த பெலன் தாரும் ஆண்டவர். சாத்தானை ஜெயிக்க பெலன் தாரும், சோதனை ஜெயிக்க பெலன் தாரும், சாத்தானை ஜெயிக்க, சோதனை ஜெயிக்க பலன் தாரோ. உலகை நான் வெறுக்க, மாய உலகை நான் வெறுக்க, என்னையும் பலப்படுத்தோம், என்னையும் பலப்படுத்தோம். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தோம். பலனொன்றும் இல்லை தேவா. ஆமென். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். இது டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார்.